மைக்ல இந்த கூட்டத்தை போற மாதிரி டிவிக்கு போற மாதிரி தெரியுதா? அதாவது இந்திய லெவல்ல உள்ள ஒரு ஊடகம் ஒருத்தர் ஆமா அவர் கூடவே போயிட்டு டான்ஸ் அடிக்கிட்டு அவர் மேல துண்டு தூக்கி போட்டு இதை விட குரங்கு கூட்டத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. பைத்தியக்கார கூட்டத்தினையும் கேவலமான கூட அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகுற அந்த படம் முதல் நாள் ஷோல வந்து என்னென்ன அட்டூழியம், என்னென்ன அநியாயம், என்னென்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுவாங்களோ அத்தனை சேட்டையும் ஒரு அரசியல் மாநாட்டில் செய்கிறாங்க. மக்களை சந்திக்க வராங்க, தங்களுடைய மாநாட்டை தான் பொது வெளிக்கு கொண்டு போறாங்க. அதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க. ஒரு தேசிய ஊடகம் அப்படிங்கிற அறிவு கூட கொஞ்சமும் இல்லாம லோக்கலா இந்த பண ஊர்வலம் போகும்போது கூத்தாட்டம் போட்டுட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி குத்தாட்டம் போடுற இந்த கூட்டத்துக்கிட்ட இந்த நாடு போச்சுன்னா எப்படி ஆகுங்கிறத நினைக்கும் போதே நாம தமிழ்நாட்டுல எல்லாம் இவங்களுக்கு கீழே எல்லாம் ஒருவேளை இந்த தருதலைகள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து இவரை அரியணை ஏத்துச்சுன்னா நாம தமிழ்நாட்டுல வசிக்க முடியாது போல இருக்கு. அங்க கூடுற கூட்டம் வந்து அதிகமா சீமான் அவர்களை அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு. விமர்சனம் வைக்கலாம், யாருக்கும் விமர்சிக்க எல்லாருக்கும் உரிமை உண்டு. கருத்தா வந்து விமர்சிக்கணும், அதுதான் உண்மை. ஆனா இவங்களுக்கு விமர்சிக்க கூட தெரியல. அவ்வளவு தற்குறி ஆட்டம் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். ஏன்னா ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், ஒரு கட்சி தலைவரை வந்து அவர் வந்து தாவேக்காவை பத்தி என்ன கருத்து சொன்னாரோ அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தான் வைக்கணுமே தவிர ஒன்ன கொன்றுவேன் வச்சிருவேன் அதெல்லாம் செஞ்சிட முடியுமா? ஒருத்தரை கொன்னுகிட்டு நிக்கிறதுக்கா அரசியலுங்கிறது கருத்தா பேசி வந்து அதுல யாரு வெற்றி பெறது, யார் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதானே தவிர ஒருத்தரை வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுறது கிடையாது. அவ்வளவுதான் அவங்கள அறிவு, அவ்வளவுதான் அவங்க தரங்கட்டத்தனம் அப்படிங்கிறது. அதான் விஜயோட கட்சி அந்த கூட்டத்தாலேயே வந்து விளறி போய் பல்லளிக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் கூடுற கூட்டம் எல்லாம் வாக்கா மாறிடுமானா முடியாது. ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களுக்கு கூட்டின கூட்டத்தையும் பார்க்குறோம். நடிகர் மேல உள்ள ஒரு கவர்ச்சியினால பார்க்க போறதா தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். அது ஓட்டா மாறினா அது ரொம்ப ஆபத்தான விஷயம்தான். கண்டிப்பா ஓட்டா மாறக்கூடாது. மாறினா கடவுளாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி அவர்கள் சொன்னாங்கல்ல. எப்படி திமுகங்கிற ஒரு எண்ணெய் சட்டிக்கு பயந்து அதிமுகவுக்கு பயந்து திருப்பி தாவேக்காங்கிற ஒரு அடுப்புக்குள்ள போய் விழுகிற மாதிரி தான் அது. நாம் தமிழர் கட்சி விஜய் விமர்சிப்பதற்காக 100 கோடி வாங்கியிருக்கிறதா யார்கிட்ட இருந்து? ஸ்டாலின் எங்கேயாவது எதிரிக்கு எங்கேயாவது எதிரியும் நண்பர்களாகலாம். எதிரிக்கு எதிரி வேணா கூட நண்பராகலாம், எதிரியும் நண்பர்களாகலாம். நாம் தமிழர் கட்சி வந்து இவங்க வேடிக்கை பார்த்துட்டாங்க. நம்ம தமிழர்கள் கொல்லப்படும் போது வேடிக்கை பார்த்தாங்க, இல்ல கொல்றதுக்கு மறைமுக உதவி செஞ்சாங்கன்னு அந்த வழியில பிறந்த நாம் தமிழர் கட்சி. இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அதை இது கொண்டாட முடியும்? நீங்க சொல்லுங்க. அதாவது கொண்டாட முடியுங்கிறத விட எப்படி அதுக்கு காரணமானவங்ககிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்க முடியும், இல்ல பேச முடியும்? முதல் எதிரி திமுக. மாற்று கட்சியா உருவெடுத்ததே இவங்களெல்லாம் அழிக்கணும், இவங்களெல்லாம் ஒழிக்கணும், ஒதுக்கணும், புறந்தள்ளணும் அப்படின்னு தான். பிறகு போய் அங்க போய் காசை வாங்க வேண்டிய அவசியம் இல்லையா? அன்னைக்கு காசு வாங்கணும்னா இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. மறைமுகமா அங்க காசை வாங்கிட்டு திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கான ஆள் கிடையாது, வாங்க மாட்டாங்கங்க. அவங்களுக்கு வாங்கணும்னா இந்த தனித்து நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா கூட்டணியே போயிருக்கலாமே. இந்த கேள்விக்கு 1000 கோடி 500 கோடி பேரம் பேசுறாங்க. கூட்டணி போயிட்டு கொஞ்சம் முதற்கட்ட வேட்பாளர்களையோ இல்லைன்னா முதற்கட்ட பிரமுகர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு போவோம்ப்பா, நம்ம பேசாம கூட்டணி போவோம், நம்மளால ஜெயிக்க முடியாது போல இருக்கு, கொஞ்சம் ஒரு 10 சீட்டு 50 சீட்டு வெற்றி பெற வாய்ப்பை பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு பேசி அண்ணன் சொன்னா தலைமை சொன்னா கட்டுப்படுற நிலைமையில தான் எல்லாரும் இருக்காங்க, செய்யலாமே. அதை செய்யாம மறைமுகமா ஒரு எதிரிகிட்ட போய் கையை நீட்டுற அளவுக்கு அண்ணன் சோரம் போனவங்க கிடையாது. அது சாக்கடை சங்கர் தானே.
அப்படியெல்லாம் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். அப்படியெல்லாம் வாங்க முடியுமா? ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் குடுக்குற அளவுக்கு கேனையா அந்த திமுக? அவங்க வந்து எச்சி கையால காக்கா என்ன ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்றவங்க, சொந்த செலவுல நாடு சுற்றி பார்க்க போ முடியாதுன்னு ஆட்சி அரியணை ஏறின பிறகு ஜெர்மனின்னு ஊர் சுத்துறவங்க அரசு செலவுல, இவங்க எப்படி வந்து குடுப்பாங்க? ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் குடுக்குற அளவுக்கெல்லாம் அவங்க முட்டாளும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லவங்களும் கிடையாது.